கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் അതിന്റെ 1ാമത്തെ വചനം നാം വാസിக்கலாம். എബ്രേയർ 12ആം அதிகாரம் അതിന്റെ 1ാമത്തെ വചനം. ஆகையால் மேகம் போல் திரளான இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இந்த நாடுகளில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார் இயேசுவே நாம் பின்பற்ற வேண்டும். அநேக மக்கள் இந்த நாடுகளில் உபவாசத்தோட ஜபத்தோட அதே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நாடுகளில் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறார். நாம் எப்படி கர்த்தரோடு கூட ஆயிருக்கிறார் என்று சென்று பார்க்கட்டும். இந்த நாடுகளில் இயேசுவுடைய விசுவாசத்துக்குள்ளே நாம் ஆயிருக்கும் போது நாம் எப்படி அந்த ஆண்டவரை விசுவாசத்தில் ஆண்டவரை தெரிகிறார், நாம் ஆண்டவருடைய விசுவாசத்தில் எப்படி முன்னாடி கடந்து செல்லுகிறார் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது இயேசு நமக்காக இந்த உலகத்தில் சகல மனிதர்களுக்காக அதை அவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் கடந்து வந்தவர். அவர் விசுவாசத்துடைய துவக்கவும் முடிவும் அவரே ஆயிருக்கிறார். மனிதனால் அதை தேவனை தெரிந்து கொண்டது அல்ல. மனிதன் போய் அந்த இயேசுவை அதை ஏற்றுக்கொண்டது அல்ல. தேவன் நமக்காக நம்முடைய மேல் அன்பு வைத்ததினால அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். அவனால் இந்த உலகத்தில் நமக்கு அதை பாவ மீட்பு உண்டு. அவனால் நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. அந்த இயேசுவினால் நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்கும் பாவ மீட்பும் அதை நித்திய ஜீவனும் அவர் விசுவசிக்கிற ஓரோ மக்களுக்கும் அவர் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வசனம் சொல்லுகிற ஆகையால் மேகம் போல் திரளான இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இந்த நாடுகளில் பாரமாய் இருக்கிற எல்லா பாவங்களை நாம் தள்ளிவிட்டு, இந்த 2 நாடுகளில் பாவமாயிருக்கிற சகலத்தையும் நாம் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நிற்கிற எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு, அதை நாம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை பின்பற்றட்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பாரமாய் இருக்கிற யாவற்றையும் தள்ளி விடுதவராய் இருக்கட்டும். இந்த எல்லா பாவங்களை தள்ளி விடுதவங்களாய் நாம் மாற்றப்படட்டும். இயேசு இந்த நேரத்தில் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு இப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உண்மையான தேவன். அவருடைய இரத்தத்தால் நம்மை விலை கொடுத்து அதை நம்மை வாங்கி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை இந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்படி வந்திருக்கிறார்? இந்த உலக பிரகாரமான ஒரு விசுவாசம் அல்ல. ஏதோ இன்னைக்கு முடிந்து போகிறதோ அழிஞ்சு போகிறதோ ஆன ஒரு விசுவாசம் அல்ல. விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசுவாய் இருக்கிறார். அவர் தான் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களோடு தான் நமக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கிறார். அதனால பொறுமையோடு நாம் ஓட கடவோம். பொறுமையோடு நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடட்டும். அதை அநேகர்
திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறார். அநேகர் எனக்கு இப்பவே எல்லாமே கிடைத்து விடுமா என்று சொல்லி உலகத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடி அது கிடைக்காமலே போகும்போது அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகுகிறார். பட் நாம் கர்த்தரோடு கூட உண்மையாய் நிற்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது இயேசுதான் நம்முடைய விசுவாசத்துடைய துவக்கினவரும் அதை முடிக்கிறவரும் இயேசுவாய் இருக்கிறார். அதை நமக்கு ஒரு ஓட்டம் உண்டு. நம்முடைய ஓட்டம் பொறுமையோடு நாம் ஓடட்டும். இந்த 2 நாளுகளில் எல்லா பாரமான யாவற்றையும் தள்ளிவிட, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, இந்த உலகத்துடைய ஓட்டத்தை நாம் தள்ளிவிட்டு, இந்த பாவங்களை நம்மை நெருக்கி விடுத, வளர முடியாத நெருக்கி விடுத அந்த பாவங்களை தள்ளிவிட்டு, நமக்கு தெரியும் அந்த நல்ல விதை, ஒரு விதை முள்ளுக்கிடையில் அது விழும்போது அந்த முள்ளும் வளருகிறார். அந்த விதை புது சரீரத்தோடு அது நல்ல புஷ்டியோட வளருகிறார். கொஞ்ச நாள் கழியும் போது அந்த முள்ளு எல்லாம் இந்த நல்ல செடியை அதை நெருக்கி விடுகிறார், வளர விடாத சூழ்நிலை உருவாக்குறார். அதே மாதிரி நம்மை நெருக்கி விடுதா, வளர விடாத இருக்குதா இந்த பாவங்களை உதறி விடட்டும், அதை தள்ளி விடட்டும். இந்த 2 நாளுகளில் அதுக்காக நம்மையே தாமே கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கட்டும். தேவன் நம்முடைய அதை பாரமாயிருக்கிற யாவற்றையும் விட்டுவிடணும் என்று அவர் அதை நமக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் யாவையும் அதை நெருக்கி விடுதா, அந்த பாவங்கள் தள்ளி விடணும் என்று சொல்லி அந்த இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவிலூടെ மட்டும்தான் நமக்கு ஒரு நிச்சயமான இரட்சிப்பு இருக்கிறார். இங்கே 2வது வசனம் வாசிக்கும் போது அவர் தமக்கு முன் வைத்திருக்கிறார் சந்தோஷத்தில் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் அவர் அவமானமாய் எண்ணாமல் அந்த சிலுவையை சகித்திருக்கிறா ஒரு நல்ல தகவல். இயேசு இந்த உலகத்தில் அவர் வந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அதை வசனத்தில் சொல்லப்படுகிறார். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிறார் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த நாடுகளில் அவர் அவமானம் என்று எண்ணாமல் அவர் அந்த சிலுவையின் பாடுகளை ஏற்றெடுத்திருக்கிறார். யாருக்காக? இந்த வசனத்தை கேட்குதா? எனக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்திலே சகல மக்களுக்காக அவர் அவமானம் என்று எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாசத்தில், தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வாசத்திலே அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் அவர் அவமானம் என்று எண்ணாமல் அந்த சிலுவையை சகித்து கொண்டார் ஒரு நல்ல தேவன். அவர் உயிருள்ளவராய் இன்னைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தில் அதை அவரோடு கூட பற்றி சேரட்டும். நாம் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கட்டும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஏனென்றால் அவர் சகலத்தையும் சகித்திருக்கிற நல்ல தேவன். அவர் சகலத்தையும் அவர் சகித்திருக்கிறார். இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக சிலுவையின் பாடுகளை அவர் சகித்திருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல் அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்து அதே அவர் ஒரு பலியாய் நமக்காக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை பரிசுத்தவான்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். 3வது வசனம் வாசிக்கும் போது எபிரேயர்
12ஆம் அதிகாரம் അതിന്റെ 3ാമത്തെ വചനം വാസിക്കുമ്പോൾ, ஆகியால் நீங்கள் இப்போவுள்ளவர்களுக்காக உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நமக்காக பாவமாக்கப்பட்ட ஒரு இயேசு, அவர் நன்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார், பாவம் அறியாதவராய் இருந்திருக்கிறார். அவர் அதே தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்தவர். நமக்காக அவர் அநேக விபரீதமான காரியங்களை சகித்தவராயிருக்கிறார். பாவிகளால் செய்யப்பட்ட சகல அதை இவ்விதமான விபரீதங்களை அவர் சகித்து, அவர் நமக்காக இந்த உலகத்தில் பாடுகளை ஏற்றவர். அவரை நாம் நினைத்து கொள்ளட்டும். இந்த லென்ட் நாடுகளில் நாம் நமக்காக விபரீதங்களை சகித்த, நமக்காக அநேகம் அதே பாவங்களை, இந்த உலகத்திலே சகல மனிதர்களுடைய பாவங்களை ஏற்றெடுத்தார். அது இயேசுவே நாம் நினைத்து பார்க்கிற நாளுகளாய் மாற்றப்படட்டும். கர்த்தருக்குரிய சகோதரி சகோதரன்மார், உனக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக இயேசு பாவமாக்கினார். அவர் பாவம் அறியாதவராய் இருந்தும் அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறார், பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்து கொள்ளுங்கள். நாம் அவரை நினைத்து கொள்ளுதவர்களாய் மாற்றப்பட்ட, ஏன் இயேசுவை நாம் நினைத்து கொள்ளணும்? அவர் நமக்காக பாடுகளை ஏற்றவர். அவர் பாவம் அறியாதவராயிருந்து அவரே பாவமாக்கினவராய், அவர் சகல மனிதர்களுடைய பாவத்தை மாற்றுதவராய், அவரே சகல விபரீதங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அதை சகித்தவராய் இருக்கிறதுனால நாம் இயேசுவை நினைக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் അതിന്റെ 15ാമത്തെ வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இங்கே வார்த்தை நாம் வாசிக்கும் போதே நமக்கு தெரியும், அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் இருக்கிறார். தேவன் அதே அதிர்ஷ்டமானவராய் இருந்திருக்கிறார். அவருடைய தற்ஸ்வரூபமாய் இப்போ இயேசு காணப்படுகிறார். இயேசு இந்த சரீரமாக இந்த உலகத்தில் வரும்போதே அவருக்கு தெரியும், நான் அநேகம் பாவிகளால் அதே இந்த உலகத்திலே அநேக மக்களுடைய பாவங்களை ஏற்றெடுத்து அநேக விபரீதங்களை நான் சகிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். சிலுவையின் பாடுகள் இருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அவர் இந்த உலகத்தில் வந்ததே அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்தில் விபரீதங்களை சகித்தவன் மட்டுமல்ல, அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் இந்த உலகத்தில் வந்தவர். சர்வ சிருஷ்டிக்கும் அவர் முந்தின பேராயிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களை காட்டிலும், உலகத்தில் உருவாயிருக்கிற எதை காட்டிலும், நாம் கண்ணாலே பார்க்கிறதனை காட்டிலும் அதே அவர் முந்தின பேராய் இருக்கிறார். அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய ஒரு தற்ஸ்வரூபமாய் இருக்கிறார். ஏன் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்றால், நாம் அவரை பார்த்திருக்கிறார். இந்த உலகத்திலே மக்கள் அவரை பார்த்திருக்கிறார். இங்கே வசனத்தில் சொல்லுகிறார், சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுபவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும்
அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். பரலோகத்தில் உள்ள இவைகளும் பூலோகத்தில் உள்ள இவைகளும் ஆகிய காணப்படுகிறதும் காணப்படாத இவைகளுமான சகல வஸ்துக்களும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இயேசு அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவரும் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், அவரால் சகலதும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகமும் பரலோகத்திலே யாவத்தையும் இயேசுவால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறார், அவரால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே சகல மனிதர்களையும் தேவன் நேசித்திருக்கிறார். அதே பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமான யாவற்றையும், நாம் பார்க்கிறதையும் நாம் பார்க்காததுமான, அதே மாதிரி உலகத்தில் பார்க்க முடியாது இருக்கிறதுமான சகலத்தையும் நம்முடைய தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். இங்கே கீழே வசனம் வாசிக்கும் போது, சகல வஸ்துக்களும் அவரால் உருவாயிருக்கிறது. சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்திலே சகல அதிகாரங்களும் சிங்காசனங்களும், அதே பெரிய ராஜா ஆனாலும் ராஜாக்களுடைய சிங்காசனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும், இந்த உலகத்திலே யாவற்றையும் அவருக்காக என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாடுகளில் எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவராய் இருக்கிறார். எல்லாவரை காட்டிலும் அவர் மேன்மைக்குரியவராய் இருக்கிறார். இயேசு மேன்மைக்குரியவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்துக்குள்ளே ஆழமாய் பார்க்கும் போது, அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவராய் இருக்கிறவரும், அவர் அதே இந்த உலகத்தில் முந்தினவராய், எல்லாவற்றிலும் முந்தினவராய் இருக்கிறவரும், எல்லாம் அவருக்குள் நிலநிற்கிறதாய் இருக்கிறார். இந்த உலகமும் அதை பரலோகத்திலே யாவரையும், அதை நாம் ஒரு மக்களும் இயேசுவுக்குள் நிலநிற்கிறார். யோவான் 3 அதிகாரம் அதிலே 13 வசனம் வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் ஆன மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்தில் நின்று இறங்கினவர் ஒருவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் இருக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்றும், அந்த மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவரும் வேற யாரும் இல்லை. அதனாலே நாம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றிலும் முந்தினவராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவரான தேவகுமாரன், அதே பரலோகத்தில் இருந்து இறங்கினவனாய கர்த்தர், அதே பரலோகத்தில் ஏறினவரும் அவரே. இந்த நாடுகளில் இயேசு பரலோகத்தில் ஏறினவராய் இருக்கிறார். எபிரேயர் 4 அதிகாரம் அதிலே 15-16 வசனங்கள் வாசிக்கும் போது, நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இந்த பாவம் இல்லாத இருக்கிற ஒரு ஆசாரியர், பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவர், அவரே பரலோகத்தில் ஏறினவருமாய ஒரு மனித குமாரன், அவர் முந்தினவராய் இருக்கிறார் என்றும், இங்கே எபிரேயர்
4 அதிகாரம் 15-16 வாசிக்கும் போது, நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்மை போல் சோதிக்கப்பட்ட நாளும் பாவம் இல்லாதவராயிருக்கிற ஒருவரே இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார். ஒரு மனித குமாரன் இருந்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் பிரதான ஆசாரியராய் நமக்காக இருக்கிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். அதனால் நாம் இரக்கத்தை பெறுத மக்களாய் மாற்றப்படட்டும். இயேசு பிரதான ஆசாரியராய் நமக்காக இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியராய் மட்டுமல்ல, அவர் பாவங்களை அறியாதவராயிருக்கிறார். அவர் பாவம் இல்லாதவராயிருக்கிறார் என்றும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அந்த தேவன் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்தவராய் அவருடைய கிருபையை நாம் அடையப்படட்டும். இயேசுவுடைய பக்கத்தில் நாம் கடந்து வரட்டும். தைரியமாய் நாம் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஏனென்றால் பிரதான ஆசாரியர் அவர் நமக்காக இருக்கிறார். இங்கே நாம் வசனம் பார்க்கும் போது எபிராயர் 6 அதிகாரம் அதன் 20வது வசனம் வாசிக்கலாம். எபிராயர் 6 அதிகாரம் அதன் 20வது வசனம் வாசிக்கும் போது, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் உறமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இங்கு அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு, அவர் நமக்கு முன்னாடியே அது இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் மெல்கிசேதேக்கின் உறமையின் படியே அவர் நித்திய பிரதான ஆசாரியராய், அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 6:20 சொல்லுகிறார், அவர் நித்திய பிரதான ஆசாரியராய், என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் அந்த திரைக்குள் பிரவேசித்தவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் அந்த திரைக்குள் பிரவேசித்த ஒரே ஒருவன் தான் இருக்கிறார். அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இங்கே எபிரேயர் 6 அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. இங்கு அந்த நம்பிக்கை, இயேசுவில் உள்ள நம்பிக்கை, அந்த விசுவாசம், கர்த்தருள் உள்ள விசுவாசம், இயேசு நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்றும், அவர் இன்றைக்கும் நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக இருக்கிறார் என்றும் உள்ள ஒரு நம்பிக்கை, அந்த இயேசுவில் உள்ள நம்பிக்கை நமக்கு நிலையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் உறுதியுள்ளதும் ஆன அந்த திறக்குள்ளையான நம்மை கொண்டு போகுத, திறக்குள்ளாக நம்மை போகுமாறாக்குத ஒரு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, திறக்குள்ளாக பிரவேசித்தவர் இயேசு ஒருவரே. அவர் நம்மை அந்த திரைக்குள்ளே போகுமாறாக்குத ஒரு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அது நிலையும் உறுதியும் உள்ளதாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறார். நங்கூரம் என்றால் என்ன? இந்த நாடுகளில் பெரிய பெரிய ஷிப்புகள், பெரிய படகுகள், அது தண்ணீரிலே போய்கொண்டிருக்கும் போது கொஞ்ச நேரம் அதை தண்ணீரில் முழுகாத நல்லபடி நிக்க வைக்கிற ஒரு நங்கூரம் நமக்கு தெரியும். அது கடலுக்குள்ளே எடுத்து போடும் போதே இந்த கப்பலே கீழே விழாமல் அசையாமல், அதை பெரிய திரைகள் வரும்போது அதில் கீழே விழாமல் பாதுகாக்கிற ஒன்னாய் இந்த நங்கூரம் இருக்கிறார். இதே மாதிரி நம்மை அசையாமல், கீழே விழாமல், அதை
நாம் தண்ணீருக்குள் மூழ்கி போகாமல் நம்மை நிலையும் உறுதியும் உள்ள அதை ஒரு மக்களாய் மாற்றுது. அந்த திரைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணதா ஒரு ஆத்தும நங்கூரமாய் அவர் இருக்கிறார். அவர் நமக்கு முன்னோடியாகிய இயேசு. அவர் நமக்கு முன்னவே இருக்கிறவராய் இருக்கிறது. நமக்கு முன்னவே பரலோகத்தில் பிரவேசித்தவருமாய் இருக்கிறது. ஒரு நல்ல ஆத்தும நங்கூரம். அதை அவர் உயிருள்ளவராய் நமக்கு நித்திய பிரதான ஆசாரியராய் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கு யோவான் 1ஆம் அதிகாரம் അതിന്റെ 2ാമത്തെ വചനം വാസിക്കും പോത് യോവാൻ 1ആം அதிகாரம் അതിന്റെ 2ാമത്തെ വചനം അവർ ആദിയിലെ தேவனோடு கூட இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தவர். அதை இந்த உலகத்தை பார்த்து அநேகம் மக்கள் தேவனிலிருந்து தூரமாகி போகுவதை பார்த்து அவரே இந்த உலகத்தில் மனுஷ சரீரமாக இறங்கி வந்தவர். அதே அவர் ஆதியில் தேவனோடு கூட இருந்தவர். அவர் பரலோகத்தில் இருந்தவரானவர். பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர். அவர் பரலோகத்தில் முந்தினவராய் பிரவேசித்தவராய் இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் அதில் 1ஆமത്തെ வசனம் வாசிக்கும் போது உங்கள் இருதயம் கலங்கி போகாதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய ஹிருதயம் இந்த நாளுகளில் கலங்கி போக வேண்டாம். அநேக வியாதிகள் வரும்போது, ஏதோ பலவீனங்கள் வரும்போது, இந்த உலகத்திலே பாடுகள் வரும்போது, உலகத்திலே கஷ்டங்கள் வரும்போது நீங்க கலங்கி போகாதிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தேவனிடத்தில் நீங்க விசுவாசமாயிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை சரீரமாக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்புகிறார். அதை அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அதே மாதிரி என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் நான் பரலோகத்தில் இருந்தவர், நான் தேவனோடு கூட இருந்தவர், ஆதியிலே தேவனோடு கூட இருந்தவர். அதை அந்த பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் ஞானே, பரலோகத்தில் ஏறினவரும் ஞானே என்று தேவன் சொல்லுகிறார். இங்கே அதனாலே அந்த இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவராயிருக்கட்டும், இருதயம் கலங்காதிருக்கட்டும், தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கட்டும், அதே மாதிரி என்னிடத்திலும் இயேசுவிடத்திலும் விசுவாசமாயிருக்கட்டும். இங்கே யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆமത്തെ வசனத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இங்கே இயேசு உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கும் போது சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இயேசு சொல்லுகிறார், உங்களுக்காக என் பிதாவின் இடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறார். அங்கே அநேக இடங்கள் உங்களுக்காக இருக்கிறார். அது நான் பரலோகத்தில் இருக்கும் போதே பார்த்துட்டு இந்த மனுஷ சரீரமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். இப்ப இயேசு ஒரு பெரிய சாட்சியாய் மாற்றப்படுகிறார். நாம் எபிரேயர் அதே இந்த நாடுகள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தது போல மேகம் போல் திரளான இத்தனை சாட்சிகள் நம் முன்பாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய சாட்சி இயேசு சொல்லுகிறார். அதை அநேக வாசஸ்தலங்கள் அதை பரலோகத்தில் உண்டு. அந்த வாசஸ்தலம் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறார். இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு முன்னவே சொல்லுவாயிருக்கும். அதை இப்போ ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அதை அந்த ஸ்தலம்
தேவனிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே தேவனிடத்தில் வாசஸ்தலம் இல்லென்றால், உங்களுக்கான இடம் இல்லென்றால், அதை நான் இப்பவே சொல்லும் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடத்தில் ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்தில் உங்களை இருக்க வைக்கிறதுக்காக, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இயேசு ஒரு ஹை பிரீஸ்டாய் இருக்கிறார். அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 1:1 நாம் வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்கே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அதை தேவனாய் இருந்தது. அந்த தேவனாய் இருந்த அந்த வார்த்தை சரீரமாக இந்த நாடுகளில் நம்முடைய இடையில் வந்திருக்கிறார். எதுக்காக இயேசு சரீரமாக வந்திருக்கிறார்? அவர் நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக இருக்கிறார். அவர் நமக்காக அதை கால்வரி சிலுவை அவருடைய உயிரை கொடுத்து நம்ம விலைக்கு வாழ்ந்ததுக்காக, அதை நம்மை தேடி நம்ம நேசித்த தேவனுக்கு அதை பிரியமுள்ளவராய் அவர் அவமானம் என்று எண்ணாமல் எல்லாவற்றையும் சகித்து நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். எசையா 64 அதிகாரம் அதனை 8வது வசனம் வாசிக்கும் போது, எசையா 64 அதிகாரம் அதனை 8வது வசனம், இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கிறவர், நாங்கள் உமது கரத்தின் கிரியை. இங்கே எசையாவில் சொல்லுகிறார், ஆண்டவரே, கர்த்தரே, நீர் எங்களுடைய பிதாவாய் இருக்கிறார், நீர்தான் எங்களுக்கு பிதா. இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் போது எங்களுக்கு பிதாவாய் நீர் இருக்கிறார், நாங்கள் களிமண்ணாய் இருக்கிறார். இந்த நாடுகளில் நீர் எங்களை உருவாக்குதவராய் இருக்கிற தேவன், நீர்தான் எங்களை உருவாக்குதவர், நாங்கள் உமது கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. கர்த்தர் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் நமக்கு தெரிகிறார். ஆண்டவரே, நாமும் சொல்லட்டும், கர்த்தரே, நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறார், எங்களை நீர் அறிந்தவர், எங்களை பார்க்கிற தேவன், நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் உமது கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறவர்கள், எங்களை வழி நடத்துவதற்காக, எங்களை பரலோகத்தில் எங்களுக்காக இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக, எங்களையும் வந்து சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லின தேவன், ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு பிதாவென்று சொல்லட்டும். கர்த்தர் உங்களுக்கு பிதாவாய், நமக்கு பிதாவாய் இருக்கிறவர், நாம் அவருடைய கரத்தில் களிமண்ணு போல இருக்கிறார். அதே இந்த நாடுகளில் அவர் நம்மை உருவாக்குகிறார். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் உமது கரத்தின் கிரியையாய் இருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் அதே 10வது வசனத்தில் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவராய் இருக்கிறார். இந்த நாடுகளில் அதே பாவத்தில் இருந்த ஜனத்தை இயேசு சரீரமாக இந்த உலகத்தில் வந்து கால்வரி சிலுவையில் பாடுபட்டு அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம் இயேசுவுக்குள் வந்திருக்கிறார். நாம் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட மக்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிதாவாயிருக்கிற தேவனை தேடட்டும். நாம் களிமண்ணுகளாய் இருக்கிறோம். நம்மை மெனியுத ஒரு தேவன் உண்டு.
നമ്മെ ഉരുവാക്കുന്ന ഒരു ദേവനുണ്ട്. നമ്മുടെ വ്യാധികളിൻ മധ്യയിൽ, ബലവീനതയിൻ മധ്യയിൽ, കടപ്രശ്നങ്ങളിൻ മധ്യയിൽ, വേവലാதிகளின் மத்தியில், சமாதானமில்லாத சூழ்நிலைகள் இருக்கும் போது நம்மை உருவாக்குத ஒரு தேவன் உண்டு. நம்மை உருவாக்குத ஒரு தேவன். அவருடைய கிரியைகளாய் நாம், அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். இப்போ எபேசியர் 2:10 சொல்லியது போல நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மக்களாய் இருக்கிறோம். நற்கிரியைகள் செய்ததுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகள் இயேசு செய்தது போல அநேகர் மத்தியில் சாட்சியோடு நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பரலோகத்திலிருந்து இறங்கின தேவன் அவர் அதை பரலோகத்தின் சாட்சியாய் அவர் இந்த உலகத்தில் காணப்பட்டிருக்கிறார். நம்மோடு பேசி இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இடம் உண்டு, உங்களுக்காக வாசஸ்தலம் உண்டு, உங்களுக்காக ஒரு இடம் உண்டு, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சாட்சி சொல்ற தேவன் இந்த நாடுகளில் அந்த இயேசுடைய அந்த கர்த்தருடைய சாட்சியாய் மாற்ற தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த நாடுகளில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதிலே 14-15 வாசிக்கும் போது, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு ஏன் சரீரமாக வந்திருக்கிறார் என்று இந்த எபிரேயர் 2:14-15 வாசிக்கும் போது கரெக்டா புரிகிறார். நாமும் சரீரமாய் இருக்கிறார். உலகத்தில் எல்லா மக்களும் சரீரமும் மாம்சமும் இரத்தவுமாய் இருக்கிறார். அதனாலே தேவன் அவர் மாம்சத்துக்குரியவராய், சரீரமாய், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சிலுவையில் அதை தன் இரத்தத்தை சிந்தி அவருடைய மாம்சத்தை கொடுத்து அவர் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அந்த சரீரம் அதை கீறி முறிக்கப்பட்டிருக்கிறார், ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார், அநேக பாடுகள் ஏற்றெடுத்திருக்கிறார், அநேகர் மத்தியில் அவமானப்பட்டிருக்கிறார். அதை எனக்காக உங்களுக்காக அவர் அவமானப்பட்டிருக்கிறார். பட் இயேசு அந்த அவமானத்தை எண்ணாமல் நமக்காக அவர் கால்வரி சிலுவையில் அவர் ஆணிகளால் அறையப்பட்டவர். இங்கே வசனம் சொல்லுகிறார், இங்கே பிள்ளைகள் மாம்சத்துக்குரியவராய் இருக்கிறார், பிள்ளைகள் இரத்தத்துக்குரியவராய் இருக்கிறார் என்று சொல்லியா? உலகத்தில் எல்லா மக்களும் இரத்தத்துக்குரியவராய் மாம்சத்தோட இருக்கிறவங்களாய் இருக்கிறதுனால இயேசு அவரும் மாம்சத்துக்குரியவராய், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அவர் வந்திருக்கிறார். அவர் இயேசு வந்ததுக்கு காரணம், அவர் ஒன்றாமதான காரணம், அவர் மனுஷன் சரீரத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறார், மாம்சமாகியும் இரத்தத்தோடு இருக்கிறதுனால இயேசு மாம்சத்தாலே இரத்தத்தாலே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். இந்த இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் இங்கே பிறந்திருக்கிறார். அது இயேசு இந்த உலகத்திலே ஏதோ மனிதன் இச்சையாலேயோ, உலகத்திலே ஏதோ ஒரு மனிதன் இச்சையாலேயோ இரத்தத்தாலேயோ அவர் பிறந்ததல்ல. அவர் ஆவியால் பிறக்கப்பட்டவர், அவர் பரிசுத்தராய் பிறக்கப்பட்டவர், அவரில் பாவம் இல்லாதவராய் இருந்தவர். அவர் ஏன் மாம்சமாக சரீரமாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றால், நாமும் சரீரத்தோடு இரத்தத்தோடும் இருக்கிறதுனால மரணத்துக்கு அதிகாரியாயிருந்த சாத்தான், அநேக மக்கள் இன்னைக்கும் மரணத்துக்கு நேராய் கடந்து செல்லுத மக்கள், அதே மரணத்துக்கு அதிகாரியாயிருந்த சாத்தானே, அந்த பிசாசானவனே தமது மரணத்தினாலே, இயேசுவுடைய மரணத்தினாலே அதை அழிக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இங்கே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமையானவர்களே எல்லாவரையும் விடுதல் பண்ணும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அதை ஜீவ காலம் முழுவதும் மரண பயத்தால் இருந்த மக்களை விடுவிக்கும்படி இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். அந்த மரண பயத்தை மாற்றி, அடிமையாயிருந்தவர்களை அடிமத்தத்திலிருந்து மாற்றி,
பிசாசின் அடிமையானவங்களை அதிலிருந்து மாற்றி விடுதலுக்குள்ளே கொண்டு வருவதற்காக இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் மாம்ச இரத்தமாய் உடையவராய் அவர் இந்த உலகத்தில் காணப்பட்டிருக்கிறார். எதுக்காக என்றால், அவரும் அந்த மரணத்துக்கு நேராய் கடந்து சென்று அநேகம் கஷ்டங்களையும் பாடுகளையும் எடுத்து மரணத்துக்கு அன்றைக்கு அதிகாரியாயிருந்த பிசாசினை அழிக்கும்படி இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். ஜீவகாலம் எல்லாம் மனிதன் மரண பயத்தால் இருந்திருக்கிறார். அந்த மரண பயத்தையும் அடிமத்தத்தையும் மாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இயேசுவின் பாடுகளை நாம் நினைக்கிற இந்த நாடுகளில், இந்த லெந்து நாடுகளில் தேவன் நமக்கு கிருபை செய்து நம்மையும் தேவன் பலப்படுத்தி அதை அவர் நல்ல விசுவாசத்தை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்களை குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உமது கரத்தால் நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். ஒரு களிமண் போல நீர் எங்களை உருவாக்கி ஆண்டவரே மெனைந்து நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் இரண்டு நாடுகளில் எல்லா மக்களையும் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும், அபிஷேகம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றும், தெய்வீக கிருபையுள்ள பிள்ளைகளாய் மாற்றும். இந்த நாடுகளில் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வந்ததை ஆண்டவரே விசுவாசத்துடைய துவக்கமும் முடிவும் நீரே என்று இந்த வசனத்தை தியானிக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்க வசனம் கேட்கிற ஓரோ பிள்ளைகளையும் ஆசீர்வதி, உமது பிரசனத்தால் வசனத்தில் பலப்பட்டிருக்க கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே.